எப்படி இருக்கு வரேன் எனக்கு மேலே இருக்குது சொல்லி இன்னும் போகுமோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒளிஞ்சிட்டு இருந்துற இன்னும் மேலே போக போக பறிச்சிக்கலாம். பத்திரங்க இது இப்படி கையில் வச்சுட்டு இருக்கேன். காய் இருக்க இல்லையோ 2-3 கூட தூக்கிட்டு வந்துருச்சு. இதுக்கு மேலே வளர்ந்தால் இது என்ன பண்ணுறது? நான் மருந்து போட்டு கொண்டு வராங்க. இது அப்படியே பூச்சிக்கு மட்டும்தான். பூச்சிக்குமே அதிகமாக நம்ம மருந்து அடிக்கிறது இல்லை. நேற்றே அறுத்துக்கணுமா கொஞ்சம் இத்தனை மாதிரி இருக்குது. நேற்று முந்தா நாளே அறுத்துருக்கணும். மிஸ் பண்ணிட்டோம். அழகாக இருந்துச்சு. இதுவே ஒரு பொரியலுக்கு வந்துடும் போல. கொத்தரங்க பறிச்சாச்சு. இது எப்படியும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். வாங்க அடுத்த காய் என்ன காய்ன்னு பார்க்கலாம். மிளகாய் பறிக்கலாம். இழுக்கலாம் வேண்டியதில்லை, தொட்டாவே வந்துடும். பச்சை பச்சைன்னு இருக்குங்களா? ஒரே தூர் தான். வெண்டைக்காய் சூப்பராக இருக்கு பாருங்க. வெண்டைக்காய் வந்து காய்ச்சி ஓஞ்சிருச்சு. நான் 1-2 முத்தி விடுது. 1 நாள் அறுக்கணும். நான் இல்லை கமுத்தி இந்த நாள் தான் அறுத்தோம். அதை குடி வந்துடுச்சு. இது இந்த கத்தி வந்து எந்த பக்கம் கட் பண்ணி ஒரு பொரியலுக்கு வந்து இப்படி இப்படி அறுத்தா கூட வெள்ளரிக்காய் இது கொஞ்சம் முத்தின மாதிரி இல்லை. வெண்டைக்காய் எடுத்தாச்சு. வெள்ளரிக்காய் அதுதான் இருக்குது. காராமணி
இது கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா முந்தா நாள் தான் நிறையா அறுத்துட்டோம், அதனால் இது கொஞ்சம் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா 4-5 வெள்ளரிக்காய், வெண்டைக்காய் சூப்பராக இருக்குது, வெண்டைக்காய் பிஞ்சா, ஒரு அவரைக்காய், 4-5 அவரைக்காய், பச்சை மிளகாய் ஒரு பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள், 2 தக்காளி. இதுக்கு இன்றைக்கி முக்கியமான அறுவடை பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் தான். இது எப்படியும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே 1/4 கிலோக்கிட்ட இருக்கும். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு அறுவடை. இன்னொரு வீடியோவோட சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.